ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் கேப் ஆகிடுச்சுல, வேறு ஒன்றும் இல்லை, உடல்நிலை சரியில்லை. ஸோ அதுதான் பிரச்சனை, மற்றபடி அந்த பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி மூவி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 படத்தை பற்றி பேச போகிறோம். 3 படமும் பேய் படம் தான், அதில் தமிழ் டப்பிங் படமும் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கிங்க, டைம் கிடச்சா போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய பேர் சுமலா. இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படங்க. இந்தோனேஷியன் ஹாரர் படம்னாலே ஸ்டோரி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், சீன் பை சீன் மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய மைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து ஒரு காட்டு பக்கத்தில் படத்தில் ஸ்டார்டிங்லேயே சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு பந்து மாதிரி ஒன்று செஞ்சு ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது அப்படியே இருட்டின மாதிரி வருது, ஓகேங்களா, இருட்டிட்டு வருது, மாலை நேரம்ன்றா இருட்டிட்டு வருது. அப்போ சில பசங்களாம் இருட்டாகுதுடா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் 2 பேரும் மட்டும் நம்ம தொடர்ந்து விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து விளையாண்டே இருக்கிறாங்க. அப்போது அந்த பந்து அந்த காட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ அந்த பந்தை தெரிய 2 பேரும் போகிறாங்க. ரொம்ப இருட்டிடுது, ஒரு மயிருட்டாக ஆகிடுது. அப்போது பந்து எங்கேயும் கிடைக்க மாட்டேதுன்ட்டு ஒரு பையன் வாடா ரொம்ப இருட்டிடுச்சா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் இன்னொரு பையன் இல்லை பந்தை கண்டுபிடி தேடுவோம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு குரல் கேட்குது அந்த காட்டுக்குள்ளே. அந்த பையனுடைய பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. யாரும் பார்த்தா யாரையும் காணும். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே யாரும் இருக்கிறாங்க, இவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க தெரிஞ்சுட்டு அந்த பையன் யார் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி பின்தொடர்ந்தே போகிறான். அந்த அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தழைக்கெல்லாம் ஆடுது. ஸோ அது பின்தொடர்ந்தே போகிறான். அப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன பொண்ணு பேயாக நிற்கிது. அந்த பொண்ணு ஒரு பையனை காலை பிடிச்சி தர இழுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் வச்சு கல்லாலே அடித்து கொல்லுது. இதை இன்னொரு பையன் பார்த்துட்டு பதறடிச்சு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான், இதேமாரி இவனை பேய் அடித்து கொன்னுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஊர் மக்களே போய் அங்கே பார்க்குறாங்க, அந்த பையன் செத்து கிடக்குறான். ஆனால் ஊர் மக்களாம் யாரும் நம்புறதே இல்லை. இவன் தான் அடித்து கொண்டுட்டான், பேய் எப்படி அடித்து கொள்ளும், இதெல்லாம் பொருளி, இவன் அடித்து கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஊர் மக்களாம் அந்த பையன் மேலே தான் படி போடுறாங்க. ஆனால் அந்த ஊருக்குள்ள சொல்கிறாரு, இல்லை அவன் சொல்கிறது உண்மை, நான் அதை நம்புகிறேன், மீண்டும் சுமலா வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யார் இந்த சுமலா அப்படின்ற மாதிரி ஊருக்கு மக்கள்லாம் கேட்குறாங்க. அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கதை தான் இந்த படத்துடைய மொத்த பேஸ் கதையை, ஓகேங்களா. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான். அதாவது இந்த படமே ஒரு 10 மினிட்ஸ் தான் லைவ் லொக்கேஷனில் ஓடும். மற்ற ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக் தான். அந்த சுமலா யாருன்னு சொல்கிறது தான் இந்த படமே, ஓகேங்களா. ரொம்ப ஸ்டோரி செம்ம ஸ்ட்ராங்குங்க. ரொம்ப டீப்பாக ரேட்டிங் எழுதியிருப்பாங்க. சுமலா குமலா அந்த 2 பேர் கேரக்டர் வச்சு நீட்டாக ரேட்டிங் எழுதி கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லாம் கதை செம்ம சூடு பிடிச்சி ரொம்ப சூப்பராக போகும், ஓகேங்களா. அதே சமயம் பேய் படத்துக்கே உண்டான சில இடத்துல ஜம்ஸ்கர் சீன்ஸும் சில இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கே சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு சுமலா குமலா 2 கேரக்டரை ஹோல்ட் பண்ணி நடிச்ச பொண்ணு இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நிச்சயம் டைம் கிடச்சா போட்டு பாருங்கள். ஒருத்தண்டு வச்சு தான் படத்தோட பேர் சுமலா. இந்த படம் தமிழில் கிடையாது, இங்கிலீஷ் சப்டைட்டில் மட்டும்தான். பட் இருந்தாலும் கதை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும் இதுதான் கதை அப்படின்றதால எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த படத்துக்கு 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுக்கலாம், ஓகேங்களா. அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய பேர் சோரி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் அடிபட்டு இருக்கிற ஒரு கணவன், அவன் தன்னுடைய மனைவி தனியாக ஒரு இடத்துக்கு மாற்றிடணும், நம்ம இருக்கிற இடத்துல இப்போ நிறைய பிரச்சனை வருது இந்த கடனால், அதனால் நம்ம மனைவி வேறு இடத்துக்கு மாற்றினுன்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனுடைய டிரைவர் எனக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு நம்மளுடைய அம்மா கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. பக்கத்தில் ஒரே நடுவில் அந்த காட்டுக்குள்ளே ஒரே வீடு மட்டும்தான், பக்கத்தில் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக காடு தான். அந்த காட்டுக்குள்ளே இந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளே அந்த டிரைவருடைய மனைவி இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அங்கே கொண்டு போய்ட்டு அந்த மனைவியை கொண்டு போய்ட்டு விடுறாரு. அந்த கணவன் தன்னுடைய 8 மாத கர்ப்பிணி மனைவி அந்த வீட்டில் விட்டுட்டு வராரு. அந்த காட்டுக்குள்ளே டிரைவருடைய மனைவியும் ஹீரோவுடைய மனைவியும் தான் இருக்கிறாங்க. 8 மாத கர்ப்பிணியாக அந்த மனைவி இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோடைய மனைவிக்கு அங்கங்கே சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதற்கு என்ன பின்னணி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிலே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போக போக ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாங்க. அது இந்த கதைக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் ஜம்ஸ்கேர் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மியூசிக் போட்டு பயமுறுத்துற அந்த வேலைக்கே இங்கே இடம் கிடையாது. நார்மலாக பேய் கண்முன் அப்படியே அங்கங்கே போயிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அப்படியே காட்டுவாங்க. அதுக்குள்ளேயே நமக்கு ஒரு டரு வந்துகிட்டே இருக்கும் படத்துக்குள்ளே. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த கதையை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ இந்த படத்தையும் டைம் கிடச்சா போட்டு பாருங்கள். இந்த படத்துடைய பேர் சோரி. இந்த படத்துக்கும் தமிழ் கிடையாது. அதே சமயம் நிச்சயம் கதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்குது, அதையும் டைம் கிடச்சா போட்டு பாருங்கள். இந்த படத்துக்கு 5க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ இதுவும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன படம் தாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெவர் லெட் கோ. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே நடுவில் ஒரு சின்னோண்டு ஒரு வீடு,
அந்த வீடு மட்டும்தான் இருக்குது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா நிறைய கயிறு மாதிரி இதால் பின்னப்பட்டிருக்குது. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிறு கூட தான் வரணும். அந்த கயிறை விட்டுட்டு தனியாக வந்துட்டா பேய் அடிச்சிடும். பேய் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல தன்னுடைய 2 குழந்தைங்கள ஹீரோயின் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து நான் வந்து ஆகா ஓகா அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜ் படம் தான். பட் இருந்தாலும் டைம் பாஸ் பண்ணுற அளவுக்கு ஓகேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இது நான் ஆகா ஓகன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க, என்ன திட்டாதீங்க அப்புறம் ஓகேங்களா. ஸோ மினிமம் ஆவரேஜ் படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைமில் தான் இருக்குது. இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் இருக்குது. இந்த படத்தோட பேர் வந்து நெவர் லெட் கோ. ஸோ இது மாதிரி வேறு படம்லாம் நம்ம சொல்லணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு மீண்டும் ஒரு படத்தை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பாய்.